உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் சட்டையை போட்டு வரணும் தான்டா நான் இருந்தேன். ஏன் ப்ளூ கலர் சட்டை போட்டாதான் கோயிலுக்குள்ள விடுவாங்களா? ஏண்டா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போடா போய் வேற சட்டை ஏதாவது போட்டு வா போ. டேய், இன்னைக்கு இந்த ப்ளூ கலர் சட்டையை தவிர வேற எந்த சட்டையும் போட மாட்டேன். ஷோ, ஏண்டா உன்கிட்ட ஒரு ப்ளூ கலர் சட்டை தான் இருக்கா என்ன? அதான் 4-5 வச்சிருக்கேல்ல, அதுல ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு வாடா. டேய் போ, நான் இந்த சட்டையெல்லாம் தர மாட்டேன். இந்த ஒரு சட்டைக்காக எதுக்கு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இவன் தான். அங்க எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலாம். அண்ணே, அண்ணன் தான் அந்த சட்டையை போட்டுக்கிட்டு தர மாட்டேன்னு சொல்லுதுல்ல. நீ போய் வேற சட்டை போட்டுட்டு வானே, டைம் ஆகுது பாரு. ஆமா ஆமா, போ போ, சீக்கிரம் வேற சட்டையை போட்டுட்டு கிளம்பி வா. இரு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணே, என்னென்ன அண்ணே இப்படி மாறிடுச்சு? கண்ணாடி முன்னாடியே நிக்காது. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, கைக்கு கிடைச்ச சட்டையை போட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். இப்ப என்னடானா கண்ணாடி முன்னாடி நின்னு சீவன தலையே திரும்ப திரும்ப சீவிட்டு இருக்கு. சட்டையெல்லாம் செலக்ட் பண்ணி போடுது. ரொம்ப பெரிய சேஞ்ச்னா இதெல்லாம். இப்படி எல்லாம் இருடான்டா நான் இவ்வளவு நாளா இவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவன் கேட்கவே இல்ல. இப்போ அது மாறினானே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அம்மா, நீ ஏமா இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க? ஆளுக்கு ஒண்ணா எடுத்துட்டு வந்தா வேலை முடிஞ்சிரும்லப்பா. அருள்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? அண்ணனோட சட்டை எடுத்து நீ போட்டு வந்துட்ட, அதனால இன்னொரு நீல சட்டை இருக்கான்னு தேடிட்டு இருக்கு. சரி, நீ உள்ள ஏறி உட்காருமா. எல்லாரும் வரட்டும்பா. சரி, பைய காருக்குள்ள வைங்க. சரி வா. அண்ணா, வரதன் சின்ன தங்கச்சி எல்லாரும் அவங்க கார்ல வந்துருவாங்க. சுப்புலட்சுமியும் நந்தினியும் எப்படின்னா வருவாங்க? பஸ் எல்லாம் பிடிச்சி வந்தா ரொம்ப லேட் ஆயிடும். அதனால போகும்போதே அவங்கள நம்ம கார்ல ஏத்திக்கலாமா? நம்ம கார்ல நம்ம குடும்பத்துக்கு இடம் சரியா இருக்கும். அதனால முன்னாடியே அவங்களுக்கு கார் அனுப்பிச்சிட்டேன். அவங்க நேரம் கிளம்பி போயிருப்பாங்க. நம்ம தான் லேட்டு. போலாம் வா. மா, என்னம்மா நின்னுட்டு இருக்க? சும்மாதான்ப்பா. எல்லாரும் காருக்கு போயிட்டாங்கல்ல, நீ மட்டும் ஏன் நிக்கிற? வா போலாம். கல்யாணி, மூட்டை ஒழுங்கா இழுத்து போட்டுடி. இந்த சட்டை நல்லா இருக்குடா. இருக்கியே. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? வா கனகா. கல்யாணத்துக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போய் வேண்டுதல முடிச்சிட்டு வந்துடலான்னு போறோம். நீதான் வீட்டை பாத்துக்கணும். அத நீங்க என்கிட்ட சொல்லணுமாமா? இந்த கனகாதான் இந்த வீட்டுக்கு காவல். என்ன மீறி ஒரு ஈரம் கூட நம்ம வீட்டுக்குள்ள போக முடியாது. நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம பத்திரமா போயிட்டு வாங்க. இருங்கம்மா, குடும்பமா கோயிலுக்கு போறீங்க. உங்க எல்லாருக்கும் நான் திருஷ்டி சுத்தி போட்டுறேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா, இது வந்துடுறேன். நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, முண்ட கண்ணு, எல்லா கண்ணும் ஒழியட்டும். சரசக்கா, கனகா, இன்னாங்கக்கா, இதை உடைச்சிருங்க. கனகா, இப்ப எல்லாரும் வண்டியில ஏறுங்க. சரிடிமா, வாங்க போலாம். கனகா, உனக்கு என்ன இந்த குடும்பத்து மேல இவ்ளோ பாசம்? இது பாசம் இல்லடி, வேஷம். இந்த வீட்டு வாசல்ல நான் பூக்கடை போட்டு நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இந்த குடும்பம் தான். என்ன கனகா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்ல. பூக்கடைக்கு யாரோ வந்த மாதிரி இருக்கு. அங்க வாங்க சொல்றேன். எல்லாம் இவனாலதான்.
என்னண்ணே நாங்க வர்றதுக்கு ஏதாவது நேரம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாங்களே இப்பதான் வந்து இறங்குறோம். நீங்களும் கரெக்டா வந்துட்டீங்க. அண்ணே, ஜாதகத்துல ஏதோ பிரச்சனைன்னு ஜோசியர் சொன்னாராம். என்ன எல்லாம் நல்லபடியா நடக்குமா அண்ணே? அதுக்குதாம்மா கோயிலுக்கு பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். நம்ம தெய்வம் நம்மளை கைவிடாதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிண்ணே. அண்ணே, சின்ன நீ வந்துட்டாங்க, பெரிய நீய காணோன்னு தேடிட்டு இருக்கியா? வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. உங்ககிட்ட நான் சொன்னனா அண்ணி நான் தேடுறேன்னு? அத நீ வேற சொல்லணுமா? அதான் மூஞ்சியை பார்த்தா தெரியுதே. என்ன தெரியுது? அப்படியே தலையில கொட்ட போறேன் பாரு. அண்ணே வந்துட்டாங்க. எங்க? அண்ணே, இப்பதான் தேடலன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு இவ்வளவு வேகமா திரும்பி பார்த்த? ஏ, நீ சொன்னதுக்காக நான் ஒன்னும் திரும்பி பார்க்கல, நான் சும்மா திரும்பி பார்த்தேன். ஆமா ஆமா, நம்பிட்டோம். ஏய், நீ முதல்ல அமைதியா இருக்கியா? வணக்கம். வா வருதா? அண்ணே, ஆமா, எனக்கு 1008 வேலை கிடக்க மச்சான். இருந்தாலும் நீங்க கூப்பிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எல்லா வேலையும் அப்படியே போட்டு வந்திருக்கேன். வேலை இருக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் வருதா? வரலட்சுமி பிள்ளைங்களை மட்டும் அனுப்பி நான் சொல்லியிருப்பேன்ல. ஏய், அது எப்படி மச்சான்? எல்லாரும் வர்றப்ப நான் மட்டும் வராம இவங்களை அனுப்பி வச்சா நல்லாவா இருக்கும்? இல்ல வருதா, நீ தான் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னியே, அதுக்காக தான் சொன்னேன். பரவாயில்ல மச்சான். என்னென்ன குடும்பமே இறங்கிடுச்சு, ஆனா உன் ஆளை மட்டும் காணோம். என்னன்னு நான் வேணா கேக்கட்டுமா? ஏய், சும்மா இரு. இதான் நினைச்சுக்க போறாங்க. நீ கேட்டாதானே என்ன மாப்பிள்ளை இப்பவே பொண்ணை தேடுறாருன்னு கேட்பாங்க. நான் கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னத்த எல்லாரும் வந்திருக்கீங்க, எங்க அண்ணிய மட்டும் காணோம். எங்க கூட தான் வந்தா? ஆமாமா. எங்கடி? போய் கூட்டிட்டு வா. சரிங்க. வானதி, என்னடி காருக்குள்ளே உட்காந்துருக்க? இறங்கி வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.